யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக குருமார்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் பப்பா ராமதாஸ், அதாவது நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய மூன்றாவது குரு. பகவான் எப்பவுமே சொல்வார், எனக்கு 3 தந்தைகள் உள்ளனர்னு. அது பார்த்திங்கன்னா வரிசையாக பாண்டிச்சேரியில் இருந்த அரவிந்தர், அப்புறம் பகவான் ரமண மகரிஷி, மூன்றாவதாக பப்பா ராமதாஸ். பப்பா ராமதாஸ் அவர் கடைசி நம்பிக்கையாக பகவானுக்கு இருந்தவர். அவர் மூலமாக தான் பகவான் தீட்சை பெற்றார். இந்த பப்பா ராமதாஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கலி கேரளாவில் இருக்கிற கஞ்சன்காடு அப்படின்ற அந்த ஊரில் பிறந்தவர். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா விட்டல் ராவ். இந்த விட்டல் ராவ் குழந்தையா இருந்தப்போ அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு குருவாவோ ஒரு ஞானியாவோ இருக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படித்தான் இருக்கணுன்ற வரைமுறை எதுவும் கிடையாது. இந்த இடத்துல இந்த விளையும் பயிர் மொழியிலே தெரியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது கிடையாது. உதாரணத்துக்கு இது பெரிய ஞானியாக வரப்போகுதுன்றது அவர் பிறக்கும் போதே தெரிஞ்சிடுச்சு. எப்படின்னா அவர் ஏப்ரல் 10ஆம் தேதி 1884ஆம் தேதி ஒரு முழு பௌர்ணமி நாளில் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பிறக்கிறார். இது ஒரு குறியீடு. எப்படி பகவான் ரமணர் பிறக்கும் பொழுது திருச்சுழியில் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அப்போ பகவான் பிறக்கிறார். இது மாதிரி சில மகான்கள் பிறக்கிறது சில சயின்ஸில் நமக்கு தெரிய வரும். இந்த குழந்தை மிகப்பெரிய மகாத்மாவாக இருக்க போகிறது அப்படின்றது. அது மாதிரி இந்த விட்டல் ராவ் பிறந்தது பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி அப்போ. ஆனால் அந்த குழந்தை ஒரு சுமாரான சராசரியான குழந்தை தான். இப்போ ஸ்கூலுக்கு போக சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிற, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு பரணை மேலே போய் எந்திரிச்சு ஒளிஞ்சிக்கிற ஒரு குழந்தை. ஆனால் படிப்பில் தான் இஷ்டம் இல்லையே தவிர ரொம்ப புத்திசாலித்தனமான ரொம்ப அறிவாளியான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தை எப்படின்னா ஸ்கூல் பாடத்தை படிக்கலை, மற்றபடி தன்னோட அறிவை வளர்த்துக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த குழந்தை தேடி தேடி பண்ணுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விட்டல்ரா நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய அளவுக்கு அவரோட அறிவை வளர்த்துக்கிட்டார். அதே மாதிரி பல விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது, பாட புத்தகம் மட்டும்தான் படிக்கல, பல விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது, தன்னோட அறிவை வளர்த்துக்கிறது, அந்த என்ன சொல்கிறது ஆர்வம் தேடி தேடி விஷயங்களை கற்றுக்கிறதுல இருந்தது இயல்பாகவே அந்த குழந்தைக்கு. இப்போ இந்த குழந்தை இப்படியா வளர்ந்துன்னு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா படிப்பு அந்த அளவுக்கு இல்லை. அதாவது ஜென்ரலாக நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு படிப்பு ஏறலை அப்படின்னா இந்த கைத்தொழில், இந்த கைவினை பொருட்கள் செய்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் வேர்ல்டில் சொல்கிறதா இருந்தால் ஒரு குழந்தை சரியாக படிக்கலாம், உடனே ஒரு ஃபிட்டர் ஆக்கிடு, ஒரு வெல்டர் ஆக்கிடு, இல்லைனா ஒரு துணி தைக்கிற கடைக்கு அமைச்சிரு அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி. அந்த காலத்தில் அவரே தனக்கு படிப்பு வராது அப்படின்றதுனால இந்த நுணுக்க கலைகள், இந்த கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி கைத்தொழில் கைவினை பொருட்கள் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இருந்தார். இப்படியா அவர் இருக்கும்போது அவர் படிப்பு வரல அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார், பாம்பேக்கு ஒரு டிசைன், அதாவது இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா ஃபேஷன் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஃபேஷன் டிசைன் பாம்பேயில் ஒரு இடத்துல ஒரு காலேஜில் விக்டோரியா ஜூப்ளி அப்படின்ற ஒரு இடத்துல படிக்கிறார். ஒரு 3 வருஷம் படித்து முடிக்கிறார். படித்து முடித்து சில இடங்களில் வேலை செய்கிறார். அதாவது இந்த நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறவங்களுக்கு பரவலாக இது யூனிவர்சல் ப்ராப்ளம்னு சொல்கிற மாதிரி எப்பவுமே இந்த நேராக இருக்க மூங்கில் தான் முதல்ல வெட்டுப்படுன்ற மாதிரி ரொம்ப டிசிப்ளினாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருக்கிறவங்களுக்கு வேலையில் எப்பயுமே பிரச்சனை இருக்குது. எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதனால் பாவம் அவரால் எந்த இடத்துலையுமே நிரந்தரமாக வேலை செய்ய முடியல. அவர் சதா வேலை மாறிக்கிட்டே இருக்கார். பாவம் அவர் என்ன சொல்கிறது, ஐயோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு வேலையில் அவர் சொல்கிறாருன்னா, ஆஹா நீ இந்த வேலைக்கு லாகிப்பட மாட்டேன், நீ வெளியே கிளம்ப முதல்ல அப்படின்ற மாதிரி பாவம் அவரை அனுப்பிடுறாங்க.
இப்போ விட்டல்ராவ் அவர்களோட அப்பா அம்மா பற்றி சொல்கிறேன். அவர் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்து யோகிராம் சுரத்குமாருக்கு வந்து பப்பா ராம்தாஸ் தான் வந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ன்ற மந்திரத்தை வந்து தீட்சையாக கொடுத்தார். ஆனால் இந்த விட்டல்ராவோட அப்பா இருக்காரு, அவர் பேர் வந்து பாலகிருஷ்ண ராவ். பாலகிருஷ்ண ராவ் வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து மிகவும் வந்து ஒரு முன்னேறிய நிலையில் இருந்த ஒருத்தர். ஏன்னா அந்த இடத்துல அந்த லெவலில் இருக்கவங்க தான் வந்து இன்னொருத்தங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியும். விட்டல் ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ண ராவ் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து இந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ன்ற மந்திரத்தை வந்து கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பாருங்கள். இவரோட அப்பா பேர் வந்து பாலகிருஷ்ண ராவ், அவங்க அம்மாவோட பேர் வந்து லலிதா பாய். சரிங்களா? இப்போ இவர் வந்து இப்படியே வந்து இருக்கிறாரு. வயசாகும்போது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்கிற மாதிரி இவரோட 24வது வயசில் 1908வது வருஷம் இவருக்கு வந்து ருக்மா பாய் அப்படின்ற ஒருத்தவங்களோட கல்யாணம் நடக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலையில் வந்து நிரந்தரம் இல்லாமல் அப்படி இப்படியே சுற்றின்னு இருக்கும்போது தான் அவருக்கு கல்யாணம் நடக்குது. பாவம் வந்து அவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நிரந்தர வேலை இல்லாததுனால இயல்பாகவே ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வந்து சந்தோஷங்கள் இன்பங்கள் எதுவும் கிடைக்கல. இதுக்கு நடுப்புற வந்து 1913 அவரோட 29வது வயசில் ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து ரமாபாயின்னு வைக்கிறாங்க. இவர் அந்த கஷ்டமும் இப்போ ஆன்மீகத்தில் உச்சமடையணும்னா பகவான் கூட ரமணர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, கஷ்டங்களை வந்து எப்பவுமே வந்து நல்லது, அது வந்து இருந்தால் தான் நம்ம வந்து ஞானத்தை நோக்கி நடப்போன்ற மாதிரி அவரோட கஷ்டங்கள் வந்து அவரை நிம்மதி இல்லாமல் பண்ணுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் வந்து இந்த மந்திர தீட்சையை அவருக்கு கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிட்டு சதா சர்வகாலமும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாமத்தை வந்து நீ ஜபிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாமத்தை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சின்சியராக அவங்க அப்பாவை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து சதா சர்வகாலம் நிற்கும் போது, நடக்கும் போது, பேருந்தில் போகும்போது, வரும்போது அது அப்படியே வந்து ஒரு கட்டத்தில் வந்து மெக்கானிக்கலாக சொல்ல ஆரம்பித்து அவருக்கு அது மேலே ஒரு ருசி வந்துடுது அந்த நாமத்து மேலே. இதுக்கு நடுப்புற வந்து அவர் வந்து இந்த பஜன்ஸு, அதுக்கப்புறம் சத்சங்கங்கள் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப டீப்பாக போக இந்த இல்லற வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் அவருக்கு வந்து பற்று போயிடுது. அவர் வந்து இனிமே வந்து இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பஜன்ஸோ இந்த மந்திரமோ அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படி புஷ் பண்ணிகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா 1922 குழந்தை ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு வெளியில். வண்டி ஒரு ட்ரெயினில் ஏறிடுறாரு. 2 நாள் கழிச்சு வந்து ஸ்ரீரங்கத்தில் இறங்குறாரு. திருச்சிக்கு வந்துடுறாரு. ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு காவிரி நதியில் குளிச்சுட்டு இது மேலே வந்து நமக்கு இந்த உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு சதா சர்வகாலமும் ராமநாமத்தை சொல்லி ராமரை வந்து தன்னோட குருவாக வந்து தன்னோட ராஜாவாக அவர் நினச்சதுனால அந்த ராமனுக்கு தான் அடிமை என்ற அர்த்தத்தில் அவர் தன்னோட பேரை ராமதாஸ்ன்னு மாற்றிக்கிறார். அதுக்கப்புறம் பப்பான்ற அடைமொழி வந்து பின்னாடி வந்தது. ராமதாசன் அப்படின்னு வந்து அவர் வந்து அவரோட பேரை மாற்றிக்கிறாரு. அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு சுற்றுறாரு. கடைசியாக திருவண்ணாமலைக்கு ஒரு நாள் வராரு. உடனே ரமணாசிரமத்தில் ரமணரை ஒரு நாள் பார்க்குறாரு. இந்த இந்த ஆன்மீக தேடலில் வந்து யார் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, யார் சும்மா டைம் பாஸ்க்கு வந்துட்டு போகிறாங்கன்றதெல்லாம் இந்த குருமார்களுக்கு தெரியும். அவ்வளோ வெறித்தனமாக இருக்கிற ஒரு ஆன்மீக சாதகர் தன்னோட எதிரில் நிற்கிறாரு. அவரோட தேவை என்ன அப்படின்றது வந்து அவரோட வேண்டுதல் என்னன்றது ரமணருக்கு தெரியுது. ரமணர் வந்து தன்னோட தலையை அசைக்கிறார், அதாவது அக்செப்டன்ஸ். இதே மாதிரி தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்க்கையிலையும் அவரோட வேண்டுதல் மனசுக்குள்ளே அவர் வேண்டினதை கேட்டுட்டு பகவான் வந்து ரமணர் வந்து சரி அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தையை சொல்கிறார். சரி, ஏன்னா வந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்து ஒரு பிஹாரி இல்லையா, அவர் நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ்லாம் தெரியாது. பகவான் சொல்கிறார் யோகிராம் சுரத்குமார், நான் முதல்ல கற்றுக்கின வார்த்தை தமிழ் வார்த்தை வந்து சரி, அது வந்து பகவான் ரமணர் எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இவர் சரின்னு கூட சொல்லலை, அவர் தலையை ஆட்டுறார். இவருக்கு வந்து அது ஒரு பயங்கரமான வந்து ஒரு உத்வேகம். இவர் எரியிற நெருப்பை எண்ணெயை ஊற்றுற மாதிரி வந்து இன்னும் வந்து அவருக்கு வந்து சந்தோஷமாயிடுது. ரொம்ப குஷியாக போயிட்டு ஒரு 20-21 நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு குகையில் வந்து உட்கார்றாரு. பயங்கரமான சாதகம்னா வெறித்தனமான சாதகம்.
இது எப்படின்னா வந்து ஏதோ ஒன்று உள்ளே பூந்துச்சு. அவர் வந்து பகவான் வந்து நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விபூதி கொடுக்கறது, அதுக்கப்புறம் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது, இது எதுவும் பண்ண மாட்டார். நீங்கள் என்ன தேடுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும், உங்களுக்கு அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்களுக்கு தேவையானது நடந்துடும். சில பேருக்கு உதாரணத்துக்கு யோகிராம் சரத்குமாருக்கு சரின்னு சொன்ன மாதிரி, இவருக்கு தலையாட்டின மாதிரி சில விஷயங்கள் அது எப்படின்னா வந்து அப்படியே ஒரு 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 கெரசினையோ இல்லை ஒரு பெட்ரோலையோ வந்து ஒரு சின்ன தீப்பொறியில் போனால் குப்புன்னு வந்து நெருப்பு வர மாதிரி வந்து இவங்களை தூண்டி விட்டுருக்காது. அப்பா ராமதாஸ் வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டி கிடைக்குது அவருக்கு. ஆன்மீகத்தில் அந்த தீவிரமான அந்த 20 நாள் சாதகம் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. அப்படியே வந்து இந்த ஜென்ரலாக வந்து தான் முழு நிலையை அடைகிற வரைக்கும் எந்த ஞானியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலர் தான் ரொம்ப ரேராக உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. மற்ற எல்லாரும் வந்து தேசாந்திரம் போவாங்க, சுற்றி பேன் இண்டியா ஃபுல்லாக இந்தியா முழுக்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு வந்து சுற்றுவாங்க. பகவான் யோகிராம் சரத்குமார் அதை தான் செஞ்சுருக்காரு. இப்போ இவரும் வந்து அந்த மாதிரி வந்து அப்படியே சுற்றின்னு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெங்களூர் பக்கத்தில் வந்து ஒரு சித்தாரூட சுவாமி ஆசிரமம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இவர் தங்குறார். ஒரு இடமா நகரும்போது இந்த இந்த ஏன்னா அவர் வந்து மேங்களூரில் ஏற்கனவே வந்து அவர் வந்து அவரோட மாமனார் இருக்கிறது பெங்களூர் இல்லை மேங்களூர். இது வந்து கர்நாடகாவோட கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்க ஒரு நகரம் மங்களூர்னு தமிழில் சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ வந்து இவரோட மாமனாரோட வந்து 1917 வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலான்னு போகிறாரு. அங்கேயும் வந்து இவங்க மாமனார் ஏதோ பிஸ்னஸ் ஏற்படுத்தி தர்றாரு. பாவம் இவரோட குணத்துக்கு கேரக்டருக்கும் வந்து செட் ஆகாமல் வந்து என்னால் முடியலங்கன்னு இவர் சொன்னோன்னே என்னடா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க மாமனாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பொண்ணு கொடுத்துருக்கன்றதுனால சரிப்பா உனக்கு என்ன தோணுது அதை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டார். இந்த பெங்களூர் சுற்று வட்டாரத்தில் வந்து யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா இன்னொரோட பையன் என்னோட மாமனார் என்னோட அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் இல்லைங்களா நமக்கு. அந்த மாதிரி வந்து இந்த சித்தாரோட சுவாமி ஆசிரமத்தில் வந்து விட்டல் பப்பா ராமதாஸ் வந்து இருக்கிறத கேள்விப்பட்டு அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்டாட்டி குழந்தைங்களோட வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து அப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிமி கொடுத்துட்டு வந்து பஞ்சபாண்டவர் குகை அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு வந்து இவர் மறைஞ்சிக்கிறார். அந்த இடத்துல வந்து மறுபடியும் கடுமையான தவம் பண்ணுறாரு. கடுமையான தவம், வைராக்கியம், யாரை எது செஞ்சாலும் வந்து அசைக்க முடியாத வைராக்கியம். அந்த பஞ்சபாண்டவர் குகையில் தான் இவருக்கு முதல்ல நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஆன்மீகத்தோட ஒரு மிக உயர்ந்த உச்சகட்ட நிலை. இந்த நிர்விகல்ப சமாதின்றது அத்வைத சித்தாந்தம். எப்படின்னா நீ நான் எறும்பு காக்கா மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்குற ஒரு நிலை. சில பேர் வந்து அந்த நிர்விகல்ப சமாதியை வந்து ஒரு பர்டிகுலர் நாட்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 18 நாள் 20 நாள் அப்படியே இருந்தாங்கன்னா அவங்க இந்த பாடியை போட்டுருவாங்க, இந்த உடம்பை போட்டுட்டு மேலே கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த பர்பஸ் உன்னோடது. இந்த நிர்விகல்ப சமாதியோ இல்லை குண்டலினியோ நீங்கள் ரைஸ் பண்ணி மேலே எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் கடவுள் தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கும். அது கடவுள் உங்களுக்கு நியமிக்கிற விஷயங்கள். சரி உனக்கு பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது, கிளம்பி என்கிட்ட வந்துரு அப்படின்னு கடவுள் விருப்பப்பட்டார்னா உங்களுக்கு கூப்பிட்டுக்குவார். இப்போ உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர் வந்து ஆன்மீகத்தோட பெருநிலையில் இருந்தப்போ வந்து அவருக்கு கொடுத்த வேலை என்ன, இப்போது உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து பேசி இந்து மதத்தை பரப்பு அப்படின்றது அவருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வேலை என்ன, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெகசியை வந்து உருவாக்குறது அவரோட வேலையாக இருந்தது. அவர் தான் தோற்றம். அதுக்கப்புறம் தான் அந்த சுவாமி விவேகானந்தர், அதுக்கப்புறம் அவரோட அப்படி இப்படின்னு வந்தாங்க. அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்த வேலை. யோகிராம் சரத்குமார் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அப்பா வந்து இந்த பன்னி எப்படி மலத்தை க்ளீன் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னு. சங்கராச்சாரியார் வந்து கொடுத்தது வந்து வேதங்களை பாதுகாக்கிற வேலை. அந்த மாதிரி வந்து பப்பா ராமதாஸுக்கும் வந்து ஒரு கடமை இருந்தது, ஒரு வேலை இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த நிர்விகல்ப சமாதி வந்து கடவுள் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து பார்க்க வேண்டிய ஆட்கள், போக வேண்டிய இடங்கள், இதெல்லாம் ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சரி நாம் வந்து ஒரு இடத்துல தங்கணும், ஒரு இடத்துல தங்கி நம்மளோட அனுபவங்கள் நம்ம வந்து பக்தி மார்க்கத்தை வந்து மற்றவங்களுக்கு பரப்பணும் அப்படின்றதுனால 1931 கேரளாவில் மறுபடியும் காசர்கோடு அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ஆசிரமத்தை வந்து ஒரு உருவாக்குறார். அந்த ஆசிரமத்தில் தான் வந்து பின்னாளில் வந்து கிருஷ்ணபாய் அம்மா வராங்க. கிருஷ்ணபாய் அம்மா வந்து பப்பா ராமதாஸை தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும். இப்போ பகவான் யோகிராம் சரத்குமாருக்கு எப்படி வந்து மாதேவி அம்மாவோ அந்த மாதிரி பப்பா ராமதாஸ் அவர்களுக்கு கிருஷ்ணபாய் அம்மா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்பா ராமதாஸ் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் கிருஷ்ணபாய் அம்மா தான் வந்து அந்த ஆசிரமத்தை வந்து நடத்தினாங்க. அதாவது இந்த ஆசிரமம் இல்லை, அதாவது காசர்கோட்டில் ஆரம்பித்த ஆசிரமம்
எப்பவுமே வந்து இந்த நல்ல வழியில் போகிறவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு தீய ஆட்கள் இருக்கிற மாதிரி இவங்களை நிம்மதியாக அவங்க வந்து அந்த ஆசிரமத்தை நடத்த விடல அங்கே இருந்தவங்க சில தீயவர்கள். அதனால் பாவம் மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க, காசர்கோட்லேருந்து கிளம்பி காஞ்சன்காடு, இப்போ அனந்தாசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனந்தாசிரமத்தை வந்து 1931 வந்து அவர் வந்து தன்னோட 47வது வயசில் வந்து ஆரம்பித்து வைக்கிறார். இப்போ வரைக்கும் அந்த அனாதாசிரமம் நல்லபடியாக வந்து வேரூன்றி பல 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 பேரை பகவான் யோகிராம் சரத் மாதிரி அந்த ஆசிரமத்தில் தான் வந்து தீட்சை வாங்கினார் பப்பா ராமதாஸ் அவர்கள்கிட்ட. நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆசிரமம். ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த, நான் போயிருக்கேன் ஒரு 3-4 தடவை, இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல அந்த உள்ளே போனாலே நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வரும். அவர் அந்த ஆசிரமத்தை ஆரம்பித்து அப்புறம் 1933 த விஷன் அப்படின்ற வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை, ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ஆங்கிலத்தில் நல்ல புலமை அவருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பப்பா ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி மாதிரி காவி உடை போட்டுருப்பார், நல்லா வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஜிபா போட்டுருப்பார். ஒரு சிரிச்ச முகம்னா சிரிப்பு தான். அதாவது சின்ன வயசுலேயே பப்பா ராமதாஸ் எப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லுவார், நகைச்சுவையோட வந்து சொல்லுவார். அவர் அந்த ஃபார்மட்டே அவர் அப்படி வச்சுக்கிட்டார். தான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதில் வந்து நகைச்சுவை கலந்து தான். இது வந்து எப்படின்னா, ஒரு தடவை வந்து பகவான் யோகி ராம் சரத்குமார் வந்து இவர் அரவிந்தரும் ரமணரும் வந்து 1950 சமாதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு யாரா வழிகாட்டுறது அப்படின்னோடனே யாரோ சொல்லி பப்பா ராமதாஸ் இந்த மாதிரி வந்து காஞ்சங்காட்டில் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வேணால் முடிஞ்சால் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. சரி ஓகே, நமக்கு வேறு வழி இல்லை, இவங்க 2 பேரும் இல்லையே, நமக்கு அப்போ யார்கிட்ட தீட்சை வாங்குறதுன்னு இவரை தேடி வர்றாரு. முதல் தடவை இவரை பார்க்கும்போது இவர் ஒரு ராஜா மாதிரி உட்காந்துன்னு வந்து பயங்கரமாக வாய் விட்டு வெடி சிரிப்புன்னுவாங்களா அந்த மாதிரி சிரிச்சுன்னு இருக்காரு. இப்போ நம்ம வந்து யாரோ ஒரு குருவை பார்க்க போகிறோம் அப்படின்றப்ப நமக்குள்ள மண்டபத்தில் ஒன்று இருக்கும், ஒன்று ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, இல்லை கோவணத்தோடு இருப்பாங்க, இல்லைனா வந்து காவி ஜெயஸ் போட்டு மாலையை உருட்டின்னு இருப்பாங்க, ஜபமாலைன்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு இது இருக்கும். குருன்னா இப்படி தான் இருக்கணும்னு அவங்கவுங்களோட எண்ணம் இப்படி தான் இருக்கணுன்றது. இவர் அந்த மாதிரி வந்து யாரோ பப்பா ராமதாஸ்னா வந்து காவி போட்டு நல்லா பட்டையும் கட்டி ஜடா முடியெல்லாம் வச்சுன்னு அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி போகும்போது ஒரு ராஜா மாதிரி வந்து அவர் சோஃபாவில் உட்காந்துன்னு வந்து பயங்கரமாக பக்கன்னு வந்து ஒரே சிரிப்பாக இருக்குது அந்த ஆசிரமமே. கிணடா இது ஆசிரமம் மாதிரியே இல்லை, இவர் குரு மாதிரியே இல்லையா அப்படின்னு இவர் ஒரு ஃபீல் ஆகி என்ன பண்ணுறாரு, இவர் திரும்பி வந்துடுறாரு. யார்? யோகிராம் சரத்குமார். அப்புறமா வந்து வேற வழியே கிடையாது நமக்கு, குரு இப்படி தான் இருக்கணுன்றது நம்ம எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு 1952 வந்து மறுபடியும் போன அப்புறம் தான் பப்பா ராமதாஸ் வந்து இவருக்கு தீட்சை கொடுக்குறாரு. அது இயல்பாகவே அவரோட இயல்பு, அவர் எப்பவுமே நகைச்சுவையோட சிரிச்ச முகத்தோட இருப்பார். அவர் பப்பா ராமதாஸோட எல்லா ஃபோட்டோ நீங்கள் பாருங்களேன், ஒரு புன்னகை அல்லது ஒரு பல்லு தெரிகிற மாதிரி ஒரு சிரிப்போடு தான் இருப்பார். அவர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி எப்படி இருப்பார்னா ஒரு வெண்ணக்கட்டி மாதிரி இருப்பார், அழகாக இருப்பார், லாஃபிங் புத்தா மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருப்பார். அவர் 33 இந்த விஷன் ஆரம்பிக்கிறாரு. அதாவது சில யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இடத்த விட்டு நகர மாட்டாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க. சில யோகிகள் தன்னோட உடம்பை போடுற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பிரசங்கம் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து பல்வேறுபட்ட மக்கள். இது எப்படின்னா எவனோ ஒருத்தன் வந்து ஞானத்தை அடையிறதுக்காகவோ இல்லை எவனோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கர்மவினை தீர்றதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவனை தேடி இவர் போவார். இந்த சென்ஸ் அந்த மாதிரி ஒரு 1000 பேர்களை வந்து சந்திக்கிறதுக்காக இவங்களோட நடைப்பயணம், இவங்க யாத்திரை நடக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் ஒன்றும் இல்லைங்க என்னை பார்த்தாருங்க, அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு தீப்பொறி ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் நான் பட்டுன்னு ஓரமாக போய் உட்காந்து வந்து தவம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நானும் ஞானி ஆகிட்டேன், எனக்கு வந்து இந்த சக்தி வந்தது அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படின்னா இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போய் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணுன்றது இருக்கும். அது ரமணர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ப்ரீ டெஸ்டைன்டு, ஏற்கனவே எழுதப்பட்டது. ரீசெண்டாக ஒரு தடவை மாதவி கூட சொன்னாங்க, நம்மளோட வாழ்க்கைன்றது வந்து ஏற்கனவே எடுத்து முடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அந்த எந்த காட்சியும் நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்கணும், போனோம் வரணுன்றது. இப்போ யோகிராம் சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா 1959 திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகல. அப்பப்போ ஒரு கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லைன்றப்ப சென்னைக்கு எப்பயோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததோடு சரி. பட் இவர் அப்படி இல்லை, இவர் நல்லா சுற்றுவார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு. இவர் கலகலப்பான ஆள் இல்லையா? அதே மாதிரி 1954 வந்து இவர் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு, நிறைய நண்பர்கள் இவர் அவங்களெல்லாம் வந்து தன்பால் ஈர்த்து அவங்களுக்கு வந்து நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த ஆசிரமத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த ராம நாமத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு உலகமெங்கும் பரப்பியிருக்காரு. இப்போ வந்து அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ராம நாமம் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு வந்து பகவான் யோகிராம் சரத்குமார் விதை போட்டார். இன்றைக்கி வந்து நாம மகிமையை பற்றி பகவான் வந்து நமக்கு வந்து அவரோட பேரை யோகிராம் சரத்குமார் கொடுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனார்.
இந்த அதாவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி. இப்போ நான் வந்து முன்னாடி நிசர்கதத்த மகாராஜை பற்றி சொல்லும்போது ஐ எம் தட், நான் தான் அது அப்படின்ற ஆன்மீகத்தோட அத்வைத சித்தாந்தத்தோட உச்சத்து அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளையால் பயங்கரமாக வந்து யோசிச்சு ஞானம், இந்த எண்ணம் எதுக்கு வருது, அந்த எண்ணம் எதுக்கு வருது, நான் ஏன் எப்படி இருக்கேன், இது எனக்கு தேவையா அப்படின்னு அதெல்லாம் எல்லாராலையெல்லாம் உட்காந்துருப்போம். 4 நிமிஷம் நான் அந்த மாதிரி உட்காந்து வந்து காஃபி ஸ்மெல் வந்ததுன்னா இப்போ காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க தான் நம்ம. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு நாம ஜபம் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களை வித்துட்டவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பப்பா ராமதாஸ். அதோட அடுத்தபடியாக வந்து பகவான் யோகிராம் சரத்குமார். அவரோட நாமத்தையே இந்த பிச்சைக்காரன் வந்து ஸ்கூல் கட்டல, காலேஜ் கட்டல, ஹாஸ்பிட்டல் கட்டல, ஆனால் இந்த பிச்சைக்காரன் தன்னுடைய பேரையே வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு அவர் சொன்ன மாதிரி ராமநாமமும் யோகிராம் சரத்குமாரும் ஈக்குவல் தான். நம சிவாயம், ஓம் முருகா, ஓம் சக்தி, ஓம் கணபதி எல்லாம் ஒன்று தான். பேர் கடவுளை எந்த ஃபார்மில் எந்த பேரில் கூப்பிட்டாலும் அவருக்கு காது கேட்கும், அவர் நம்மளை கவனிப்பார், ஓடி வருவார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த யோகிராம் சரத்குமாருக்கு முன்னோட்டமாக வந்து இந்த பப்பா ராமதாஸ் தான் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்ற மந்திரத்தை வந்து உலகம் ஃபுல்லாக விதைச்சார். அவர் வந்து 1963 ஜூலை 25 தன்னோட 79வது வயசு வரைக்கும் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரோட உடம்பை போட்டுட்டார். இப்போவும் நீங்கள் வந்து அனந்தாசிரமம் போனீங்கன்னா, இப்போ அரவிந்தாசிரமம் போனீங்கன்னா நீங்கள் வந்து அரவிந்த அன்னை, அரவிந்தர் அவரோட சமாதியில் நம்ம தலையை வச்சு கையை தொட்டு நம்ம வந்து ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும்ல. இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா அனந்தாசிரமத்தில் கேரளாவில் பப்பா ராமதாஸ் அவரோட சமாதியை நீங்கள் தொட்டு வணங்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணபாய் அம்மாவோட சமாதி இருக்கும், சச்சிதானந்த சாமி அவரோட டிசைபிள் அவரோடது. அந்த இடத்துலலாம் நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் காலுக்கு கீழே ஏதோ கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நிஜமாகவே நீங்கள் ஆன்மீகத்தில் உச்ச நிலையில் இருந்தீங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். பாலகுமாரன் தன்னோட நிறைய இதில் சொல்லியிருக்காரு, இந்த கோயிலில் போனால் அப்படி இருக்கும், அந்த கோயிலில் போனால் அது அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு அதை கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி அந்த அமைதியான இடத்துல நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்து போனாலே எங்கேயோ ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப நல்ல அருமையான இடம். அது இல்லாமல் அவங்களோட அந்த 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 இடத்த தொட்டு நம்ம கண்ணில் அதில் தலையை வச்சு நம்ம வந்து வணங்கும்பொழுது மண்டக்குள்ளே கிருன்னு ஏதோ ஒன்று பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் அங்கேருந்து வந்துடுவீங்க, ஆனால் 1 மாதம் அதோட தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு தடவையாவது நீங்கள் அனந்தாசிரமத்துக்கு போய் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயில்களுக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மகான்கள் சமாதி இருக்கிற இடம், சித்தர்கள் சமாதி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது அதோட வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்களும் டெஃபினட்டாக முடிஞ்சதுன்னா அனந்தாசிரமம் போங்க. இப்போ இதோட வந்து பப்பா ராமதாஸ் அவர்களோட சரிதம் வந்து நிறைவேறுகிறது. அடுத்த வாரம் வேற ஒரு மகானை பற்றி நம்ம வந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா நவீன். வணக்கம்.